சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க. என்னன்னா, பைபிளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் வந்து பேசியிருப்பார், மகளே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வேர்ஸை நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கான வார்த்தையும் தானே. இப்போ என் கூட மட்டும் ஆண்டவர் இருக்குன்னு சொல்லலையே, அப்போ எல்லார் கூடயும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, அது எப்படி சாத்தியமாகும்? அவர் ஒரே ஒரு தேவன் தான், ஆனால் எல்லாருமே அவர் வந்து பார்த்துக்கிறேன், எல்லார் கூடயும் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசில் டவுட் இருந்தது. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு விஷயத்தோட பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் இருக்குது, இந்த வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இந்த மூன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மூன் தான், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அந்த மூன் எல்லாருக்கும் ஒரே மூனாக தான் இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரே தேவனாக ஏசப்பா இருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு மூணு தான் வந்து அவ்வளோ இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரே ஒரு தேவன் தான், அவர் தான் நம்ம எல்லாருக்குமே வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ மகா பெரிய தேவன் இல்லையா. மூணை போல் நம்ம கூட இருக்கிறார். ஆமீன். அவர் சுற்றி இருக்கிற அந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம தாங்க, நம்மளை அப்படியே ஷைன் ஆக வைப்பார். ஆமீன்.